என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு குடும்பத்தில் ஈகோ தான் நான் பேச மாட்டேன், கட்சியில் ஈகோ தான் பேச மாட்டேன், ஆனால் இவங்க நிர்வாகத்தில் ஈகோ பார்க்குறாங்க. அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தா தலைவரோட அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், நிர்பயா நிதி வருஷம் வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாப்புல. மூணாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளவுதான், படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியை சொல்றாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்கே முதலமைச்சராக 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில் சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க தியாகு அவர்களை பாராட்டுகிறோம்.